ஓகே. நான் சொல்லிக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, y ஈக்குவல் டூ ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் த சொல்யூஷன் ஆஃப் த y டேஷ் ஈக்குவல் டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கேட்குறேன். ஆமான்னு நான் சொல்றேன். இப்படி dy by dx எழுதிக்கோங்க. dy by dx என்னது? ரூட் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் இருக்கிறதுனால 1 பை இன்ட்டு ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு என்ன வரும்? 2x வரும். கரெக்ட்டுங்களா? கரெக்டாம்மா? ஆமாங்க சார். இப்ப என்னாச்சு? கரெக்ட்டுங்க இந்த சார். டேர்மும் இந்த டேர்மும் கரெக்ட். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப என்னாச்சு? y dash equal to x divided by root of 1 plus x square. கரெக்டாம்மா? ஆமாங்க சார். அப்ப பாருங்க y ஓட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் 1 plus x square தானே? அப்ப என்னாச்சு? y dash equal to என்ன கிடைக்குது? x by y ன்னு வரும். கரெக்டாம்மா? ஆமாங்க சார். சரி. இதை வந்து காஞ்சிகேட் மல்டிப்ளை பண்ணலாமா? எக்ஸ் பை ஒய் வருது. அதர்வைஸ் இதை காஞ்சிகேட் மல்டிப்ளை பண்ணலாமா? காஞ்சிகேட் மல்டிப்ளை பண்ணு. அப்போ என்னாச்சு? ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை அண்ட் டிவைட். சாரி, இந்த ஸ்கொயர் ரூட்னா ரேஷனலைசேஷன். இது காஞ்சிகேட் விட ரேஷனலைசேஷன். ரேஷனலைஸ் பண்ணால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் சேம் திங். 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்னாச்சு? எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இது என்ன ஆகும்? 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைச்சிக்க மாட்டாங்கன்னு டவுட் இருக்குதா? மல்டிப்ளை அண்ட் ஆமாங்க. டிவைட் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தேன். அப்போ என்னாச்சு? எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை இது என்னன்னா 1 பிளஸ் எக்ஸ் வந்துடும். எய்தர் இந்த ரிசல்ட் வந்திருக்கணும் ஆர் இந்த ரிசல்ட் வந்திருக்கணும். வந்திருக்குது இல்லை? ஆமா சார். அவ்வளோதாங்க. ஜஸ்ட் யூஸ் எவ்வளோ இது மல்டிப்ளை அண்ட் டிவைட் கான்செப்ட் அடிஷனலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடிஷனலாக வந்திருக்குது. அதனால இந்த ரிசல்ட் வந்துச்சு. வந்துருச்சா? போர்த் கொஸ்டினோட ஆன்சர் ஓகே சார். அவ்வளோதாங்க. ஜஸ்ட் மல்டிப்ளை அண்ட் டிவைடுங்கிற அடிஷனல் ஐடியா வந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு.